இல்லவே இல்லையே. எனக்கும் என் மாமா கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் தான் இப்போ அர்ஜுன் கூட சேர்ந்துட்டேனே. நலன் மாமா கம்பெனி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்போ அர்ஜுன் கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அதோட என் மாமா நலன் கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க விஷயத்துல நான் தலையிடுறது கூட கிடையாது. அவங்க என்ன டெண்டர் அமௌண்ட் கோட் பண்ணாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனா என்னையே அப்படி பாக்குற? இல்ல, டெண்டர் கைவிட்டு போனதும் அர்ஜுன் மனசுடைஞ்சு கார்ல ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் கோமா போயிட்டான். அவன் சொன்ன வார்த்தை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். என் புள்ள அப்படி என்ன சொன்னா? இல்ல மேடம், வேணாம். அர்ஜுனுக்கு போதை தெரிஞ்சதும் அவங்கிட்டே கேட்டுக்கோங்க. நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன். சஞ்சய், அவன் தூங்கி முழிக்கிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என் மண்டை வெடிச்சிரும். நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சத்யா, அப்ப நான் அந்த விஷயத்தை சொல்லிடுவா? என்ன இதுக்கு கேக்குற? எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீதான் அதுல சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்ன உளற? சஞ்சய், இப்ப நீ தெளிவா சொல்ல போறியா இல்லையா? அர்ஜுன் என்ன சொன்னா? அது வந்து மேடம், டெண்டர் கிடைக்கலன்னு உடனே அர்ஜுன் கோவமா, சத்யா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, அப்படின்னு கண் கலங்கி புலம்புனார் மேடம். அதுக்கப்புறம் கோவமா கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு மேடம். நான் என்ன காரியம் பண்ண? சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல. மாமா, என்ன மாமா இது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் எல்லாரும் என்ன பாக்குறாங்க? சஞ்சய், சத்யா என்னப்பா பண்ணா? சார், அது வந்து அர்ஜுனுக்கு சென்டிமெண்டா சத்யா அர்ஜுனுக்கு டெண்டர் அமௌண்ட் டைப் பண்ணி கொடுத்துருப்பா. அதனாலதான் ஒருவேளை சத்யா நலன் மாமாக்கு டெண்டர் அமௌண்ட் ரகசியமா சொல்லிருப்பாளோ. அதான் டெண்டர் கைவிட்டு போயிடுச்சோன்னு சந்தேகப்படுறாரு. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. நீதான் அர்ஜுனுக்கு டெண்டர் அமௌண்ட் டைப் பண்ணி கொடுத்தியா? ஆமா அத்தை, சென்டிமெண்டா நான் டைப் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் போன வாரம் அத்தை. போன வாரமோ போன மாசமோ அது முக்கியம் இல்ல சத்யா. நீ டைப் பண்ணி கொடுத்தியா? ஆமா அத்தை. அப்போ நீதான் உங்க அப்பாவுக்கு அர்ஜுனோட டெண்டர் அமௌண்ட சொல்லி இருக்க. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே, உண்மையை சொல்லிடு. இல்ல, நான் இல்ல அத்தை. நான் எதுக்கு சொல்லணும்? எங்க அப்பா அந்த டெண்டருக்கு போட்டி போடுறது இப்ப அந்த சஞ்சய் சொல்லிதான் எனக்கே தெரியும். சத்யா, ஏன் இப்படி போய் சொல்ற? உனக்கு இது முன்னாடியே தெரியும்ல? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. நடிக்காத சத்யா. உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் தொழிலுக்கு அவர் போட்டியா இருந்த ஆளுதான். எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இதுக்காக தான் உங்க அப்பா என் புள்ளைக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தாரா? அத்தை, என்னத்த சொல்றீங்க? இப்படி என் தொழிலை அழிச்சு அவர் ஜெயிக்கிறதுக்கு, என்ன தோக்கடிக்கிறதுக்கு, என் புள்ளைய குடிகாரன் ஆக்கிறதுக்கு, இதுக்காக தான் இந்த வீட்ல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? அத்தை, நீங்க இப்படி பேசுறது தப்பு அத்தை. என்ன பேசுறீங்க? நீங்களா வந்து தானே எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டீங்க. நீங்களே இப்படி பேசுறீங்களே அத்தை. மாட்னடி, நல்ல மாட்டி அழு. என்ன பகச்சுக்கிட்ட உனக்கு இந்த தண்டனை தேவைதான். இல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க அப்ப நளனோட சதி திட்டம் ஒட்டு மொத்தமா எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓ மூலமா இந்த செல்வநாயகியோட சாம்ராஜ்யத்தை அழிக்கத்தான் இப்படி ஒரு கல்யாணமே பண்ணி கொடுத்திருக்காரு அவரு.
செல்வா, என்னாச்சு உனக்கு? எதோட முடிச்சு போடுற? நலன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரையுமே நம்பி தொழில தொலைச்சிட்டு வந்து நின்னவர் தானே நீங்க. நீங்க எதுவுமே பேசாதீங்க. இப்ப நான் முழிச்சுக்கிட்டேங்க. நடந்த எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சத்யா, புள்ள குடிச்சிட்டானுங்கிற டென்ஷன்ல அவ ஏதோ வளர்றாமா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. நீ உள்ள போமா. நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். வருத்தப்படாதம்மா, சரியாயிடும். சாவியை கொடுப்பா. என்னையாடி ஜெயிலுக்கு அனுப்புற? நான் கேட்ட 11 கோடி கொடுத்திருந்தேன்னா இது நடந்திருக்குமா? கூடி சீக்கிரம் தெரு கோடிக்கு வந்துருவேன். உன்னை வர வைப்பேன். Just the beginning. நான் ஏமாந்துட்டேன். என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. இப்படி ஏமாந்துட்டேனே. அம்மா, நான் ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி ஏமாந்துட்டேனே. நல்லா ஏமாந்துட்டேன். யாரது? ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. போ இங்க இருந்து. மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தானே குடிச்சேன். ஆனா ஆனா உன் மூஞ்சி தெரியுது. அப்ப நான் சரியா குடிக்கல. நாளைக்கு இன்னும் குடிக்கணும். ஏன் இப்படி பண்ற அர்ஜுன்? படிச்சவன் தானே நீ. புக்க படிச்ச அளவுக்கு பொண்ணுங்களை படிக்கல. அவங்க துரோகம் செய்வாங்கன்னு படிக்கல.